இந்த மாதிரியான செய்திகள்லாம் படித்தாலே ஒரே மன உளைச்சலாக மாறிடுது. அது என்ன அப்படின்னா, தெலுங்கானாவில் ஒரு வாய்க்காலில் ஒரு சிறுமியோட உடல் மிதந்துட்டு வருது. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பதறி பக்கத்தில் போய் பார்க்குறப்ப தான் அந்த உடலில் உயிர் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அது ஒரு 5லேருந்து 6 வயசுக்குட்பட்ட ஒரு சிறுமியோட உடல். போலீஸ்க்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் விசாரணை நடத்துகிறாங்க. 3 நாளாக அந்த சிறுமி யார் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. வாட்ஸ்அப்பில் அங்கங்கெல்லாம் விசாரித்து 4வது நாள் போலீஸ்க்கு ஒரு கால் வருது. மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்த கிராமத்தை சேர்ந்த இன்னாருடைய மகள் தான் இது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த கிராமத்தில் விசாரணை நடத்துகிறாங்க. அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. இதுக்கு நடுவில் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சும் கூட ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது போலீஸுக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த சிறுமியோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் கடைசியாக அந்த சிறுமியை பைக்கில் உட்கார வச்சு பில்லியனில் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு நடுவில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு துணியால் அவருடைய முகத்தை மறைச்சிருக்கிறாரு. இப்போ போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறப்ப அவர் ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது, நானும் காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருந்த போலீஸில் அப்படி இப்படின்லாம் சமாளிக்கிறார். ஆனால் மிரட்டி கேட்ட பிறகு தான் அவர் சொல்கிறாரு, நான் தான் கொன்னேன் அப்படிங்கிறார். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சில்லியான ஒரு ரீசன் இருந்திருக்கு. அதுதான் இன்னும் பாதிக்குது. என்ன, இந்த சர்டைன் நபர் இருக்கார்ல, அவர் பேர் கொண்டமங்கலே. அவருக்கு 2 ட்வின் டாட்டர்ஸ், 3 வயசில் ஒரு மகன் இருக்காங்க. இவர் ஒரு சலூன் கடை வச்சு நடத்திட்டு வராரு. இவருக்கு பஞ்சாயத்து எலெக்ஷனில் போட்டியிடணும் அப்படின்னு ஆசை. ஆனால் மகாராஷ்டிராவில் அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி அங்கே ஒரு ரூல் இருக்குது. ஒருத்தருக்கு 2 குழந்தைகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவர் இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட முடியாது அப்படின்னு. பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக அந்த மாநில அரசு இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வருது. ஆனால் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, அதில் பிராச்சி அப்படிங்கிற குழந்தையோட தான் இவர் ரொம்ப அட்டாச்சாகவும் இருந்திருக்காரு. இவர் சாகடிச்ச அந்த குழந்தையும் பிராச்சி தான். இது போலீஸாருக்கு இன்னும் ஒரு குழப்பத்தை, கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது. இன்னும் விசாரிச்சப்போ தான் ஏன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அந்த அன்னைக்குன்னு பார்த்து பிராச்சி ஸ்கூலுக்கு போகலை. மதியத்தில் இவருடைய சலூனுக்கு வருது. அப்போ தான் அவர் இப்படியான திட்டம்லாம் போட்டுட்டு அவரோட ஃபோனை சலூன்லேயே வச்சுட்டு முகத்துக்கு அந்த டவலால் எடுத்து கட்டிட்டு பின்னாடி பைக்கில் பில்லியனாக அந்த பிராச்சியை உட்கார வச்சுட்டு, நான் லாங் ரைடு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸை பண்ணிட்டு தான் போயிருக்காரு. போய் அந்த வாய்க்காலில் அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டாரு. மூழ்கிறப்போ அந்த பொண்ணு பாப்பா பாப்பா அப்படி அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டாலும் கூட பின்னாடி திரும்பி பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு ஒரு போலீஸில் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மனசே ஆறலை இந்த செய்தியை படித்ததுலேருந்து. இன்றைக்கி ஹிந்துவில் முழு பக்கமாக ஒரு பக்கம் முழுக்க இந்த ஸ்டோரி தான் வந்திருக்கு.